நான் உன்னைய 13 வருஷத்துக்கு முன்னாடி உன் வீட்டு பெட்ரூம்ல மண்டி ஓட்டேன். ஆமா, மண்டி ஓட்டத்தான் செய்வார் அவரு. எதுக்குங்க வண்டி ஓட்டிய? கட்டில் கொஞ்சம் நட்டு லூஸா இருந்துச்சு, டைட் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி என்ன ப்ரோ? ஆமா, நின்றுகிட்டு பண்ண முடியாதுல்ல. அதான் ஏற்கனவே உன் தொண்டை நக்குன மாதிரி இருக்கு, இதுல மைக்க தொண்டை நக்குன மாதிரி இருக்கா. ஐயோ, அதான் இங்க வந்து சொல்லட்டேன் பாரு. அசந்தேன்னா உன் வீட்டுல நேரம் ஒட்டையடை அடிச்சுக்கிட்டேன். நீ வா. மத்த ஆளு மாதிரி இந்த பேச்சுக்கு சொல்லிட்டு போற ஆளும் கிடையாது. நான் ஆமா, இவர் பொழந்து தள்ளிடுவாரு. அப்படியே புளிய தோண்டி மூஞ்சி நம்ம டடக்கு 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 மூஞ்சி எரிஞ்சிடாரு. அப்படியே மத்தால என்னன்னு ஐஸ்கிரீம் சாப்பா சொல்றேன். நீ திருந்த மாட்டேன். 2 பிள்ளை வந்துட்டு இன்னும் உனக்கு தெரியாத மயிர் மாலை. உங்க பெரிய தமிழாக்க மாட்ட மாதிரி அவருக்கு என்ன சொல்ற? நடிப்ப அப்படியே கள்ளி கள்ளி உன் கலுங்க அடைச்சே வருவேன். அப்புறம் கல்லு அடிச்சா நான் திறக்கவா? இருங்க ப்ரோ, அப்பதான் சரி கட்டிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு உனக்கு கஞ்சி தஞ்சி ஊத்த குழந்தையா வேணாமா? அதான் இங்க டிவியை போட்டு அங்கே ரிமோட் அமுக்கிறாவாரு. இப்போ கெட்ட குடிய கெடுத்த விடாவ. மற்ற ஆளு மாதிரி இந்த முதல்வரில் வந்து டயர்டா படுக்கலாம் கிடையாது. நான் ஃபுல் வார்ம் அப் தான். முதல்வர்லாம் 400 தடவை உன்னை என்ன வேணா பண்ணுவேன். ஆமா, 400 தடவை 400 தடவை பேசிக்கிட்டே இருப்பேன். நான் முதல்வருக்கு வரும்போது கிருணி பழம் வாங்கிட்டு வரவா இல்லை சப்போட்டா வாங்கிட்டு வரவா? கிருணி பழம் வேணாங்க தம்பி, கிருணி பழம் வேணாம். அது ரொம்ப பெருசா இருக்கும். நல்ல மலை வாழைப்பழம் வாங்கிட்டு போ. ஏன்? ஒரு வளம்னாலும் போதும், அந்த பிள்ளைவாட்டுக்கு விடிய விடிய மதிக்காம இருந்துக்கிறோம்னு. இந்த பிள்ளை அதை யூஸ் பண்ணியிருக்கும் போல. வா 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 பண்ண மலரே வா, பஞ்சு கொடியே வா. உனக்கு என்னடா வேணும்? முறகட்ட வலை தங்கச்சினே மயிரை புடுங்க. நான் நெளிச்சு வெளியே விடா. தங்கச்சி ஒருத்தையும் கட்டி பிடிச்சா ஒன்னு அறுவாள் எடுக்கணும் பாயன். அவன் பாரு, வா 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 பஞ்சு கொடி வா. கட்டி பிடிக்கிறத உலகத்துல ரசிச்ச ஒரே அண்ணன் நீதான். நீ வாலிமை ஏத்து சொல்லடா, வாலிமை ஏத்தி சொல்ல. எல்லாத்தையும் நீ வண்டியில ஏத்துனே. உன் கூட எல்லாம் பிறந்ததை நினைச்சா நான் வெக்கப்படுறேன். வாலிமை ஏத்து. ஏத்துனே, அதுல ஏத்து வச்சு விடு. பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் ஏத்துற நீ எச்சு புத்தி போயதானா? எனக்கு ஏத்து. ஏய், எங்க அண்ணன் அப்படிலாம் பேசாத. என்ன நொன்னே? கூட பிறந்த உங்க ஆத்தாவுக்கு குடல இருந்து வச்சு நொன்னே. ஏன் அண்ணன் சொன்ன அப்படின்னா மாமா நான் சொல்லுவாங்க. அவன் உன் மேல ஒரு நோக்கத்துல தான் எப்படி திருறேன் பாரு. இங்க பாரு, ஏய் அவங்கெல்லாம் சும்மா இருக்கா? நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல வெட்டி. ஐயோ ஐயோ கையை கே கொட்டறா. அவுட்டுக்குள்ள ஓடுறியா கைய? கேங்க ராதாகிருஷ்ணா. ஏய், கோவத்தை கிளப்பி. நான் உனக்கு மாமன் தாளே. நான் வளர்த்த குட்டி தான் நீ. நீ என்னை கை நீட்டி பேசுறேன்னா அப்படித்தான் பேச. என்ன பண்ணுவ? உனக்கு எவ்வளவு ரப்புடி அடி சக்கரத்தி மலை. உனக்கு எவ்வளவு நெஞ்சில மஞ்சள் ஓ மசுத்த ரம்பத்தை போட்டு அறுத்த. ஏன் அவள அறுக்கிற வெக்காந்து புடுங்க வேண்டியதா? போடி எத்து போய் போயா போத. இங்க பாரு, இவன் வேற என்னடா அது பார்ல சரக்கு ஓட்டுற மாதிரி. இவன் ராதா பாகிஸ்தானுடா. அவர் அழகா இருக்காருல்ல. பாத்தியா பாத்தியா இப்ப பாத்தியா? ஏய் நீ விட்டாங்க சட்டி ஓடல. அப்படி அடிக்கும் போது துமுக்குன்றது. ஏய் வேணா உள்ள வந்து வேணா பாக்குறியா? பாக்கலாமா? வேணா செல்ஃபி எடுத்து ஏய் சீ போய் அங்கிட்டு வா. அடுத்து அனுப்புறியா? ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். என்ன ஸ்டேட்டஸ் வைக்க போறீங்கன்னு? உங்க கப்ளிங்லாம் எடுத்தேன்னா Facebookல லைக் அள்ளிரும். நீ கொள்ளைகள் அடி வாங்கி நீ சாவ போற பண்ணி. உங்க தொப்புல எங்க இருங்க? அதையும் பார்க்கணுமா? ஏய் என்ன பேசிருக்க பையனே? பல்லு காணாம தொடாதே. முதல்ல தொடாதேன்னு சொல்லிட்டேன். ஏன் சீக்கா? எம்கேஆர் வேண்டே மொத்த இருள் மோன வாய மூடுறா. ஏய் குழந்தறவே வாய மூடுறா. நீங்க அடிக்க வரும்போது தவளை தவற மாதிரியே இருக்கு. மசர புடுங்குற மாதிரி இருக்குமா? ஏய் ஏய் நீக்கிற காரெல்லாம் வந்தானே அவளை தூக்கி வா. ஆமா ரிங்கு ரிங்கா செத்திடுவாங்க. சூத்தரிச்சு போ. பத்தியா போய் படம் பார்க்க போயிட்டாவாரு. ஆனா எனக்கு அருமையான ஜோடிடா. மொத்தமே இந்த பிள்ளை 15 கிலோ தான் இருப்பாவல. புருஷன் எப்படி இது பண்ணுவான்? தேடி பார்த்துட்டு வந்துடுவேன். இவன் என்னை போடா வாடான்றா பிறகு முண்டை. இந்த வந்துட்டா பார்த்தியா? என் சிங்கம் தான்டா கரெக்டாக வாணி வைக்கிறேன். கவலிங் சாவரியா? கடலோட கடலோரச கடலோர கடலோரச. உண்மையிலே சாந்தி இந்த டான்ஸ் அன்புறவு
சின்ன வயசுலேயே குடும்பத்தினுடைய சுமையை சுமந்த எத்தனை நடிகர் எனக்கு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் மதுரையில் இருக்கும்போதே சின்ன வயசில் பள்ளிக்கூடம் படிக்கும் போதே டான்ஸ் போட்டது சாந்தி தான். இப்பயும் உடல்நல சரியில்லை, உனக்கு சரியாயிரும் ஆத்தா. இந்த கருப்பனும் காளிமுனியனும் ஆசையோடு அருளோடு நீ நல்லா 100 ஆண்டு காலம் இருக்கணும், உன் குழந்தையெல்லாம் நல்லா படிக்க வைங்க. சாந்தி உடல்நிலை குறைவானாலும் இந்த மக்களுக்காக வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டு ஒரு சகோதரி நடிக்கிறான்னா நீதாயா வீரத்தமிழச்சி. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கா? நன்றி கடந்த வணக்கம். அப்படியே பேச்சு மேல மாத்தாத, அடி சிலுவா போல பேந்து போயிரும். மரியாதை முதல்ல பேசியா